இல்லை, செங்கோட்டையன் நேற்று மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டிருப்பது அப்படின்றது எடப்பாடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு டெட்லி ஃபைனல் கால் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அதிருப்தி அடைவதற்கு நிறைய காரணங்கள் அதிமுகவிற்குள் உருவாக்கி இருக்கிறது. அது வந்து ஃப்ரம் 2017 நிறைய மன மாச்சரியங்கள் செங்கோட்டையன் தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இருக்கிறது. ரொம்ப தொடக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது செங்கோட்டையனால் வளர்ந்தவர் அல்லது செங்கோட்டையன் பார்த்து கைகாட்டியவர் அப்படின்ற இடத்துலதான் எடப்பாடி இருந்தார். ஆனா எடப்பாடி பார்த்து வச்சுக்கிட்டா கட்சியில இருக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்படுவதையும், அவர் சொல்லுகின்ற இடத்தில் தான் தான் இருக்க வேண்டும், அவர் என்ன பணியை நமக்கு சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும், அவர் பணியே சொல்லல அப்படின்னா நம்ம மூடிட்டு வீட்டிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுவதை செங்கோட்டையன் உணர தொடங்குகிறார். அதுல இருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது. இரண்டாவதா இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருக்கிறது என்கின்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பாஜக அவரை வச்சு இடையில ஒரு கேம் ஆடி பார்த்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக செங்கோட்டையன் தரப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனுடைய விளைவாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். மூணாவதா என்ன நடக்குது அப்படின்னா, பாஜகவும் தன்னுடைய ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்ண தவறுகிறதா, அல்லது பாஜகவினுடைய அஜெண்டா வேறு ஒன்று இவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது சந்தேகமாக தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன ரெண்டு அப்படின்னா, ஒண்ணு டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக விரும்பினால், அதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தால், இந்த செங்கோட்டையனை பயன்படுத்தி அதை நகர்த்த முடியுமா என்று பாஜக ஆழம் பார்க்கிறதா ஒண்ணு. ரெண்டாவது, பலவீனம் அடைகின்ற அதிமுகவை பாஜக ரசிக்கிறதா அப்படின்னா அத 100% உண்மை. ஏன்னா சமீபத்துல இந்த அறநிலையத்துறை ஒழிக்கணும்னு நயினா நாகேந்திரன் பேசின அந்த கூட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு. இந்தியாவுல தமிழ்நாட்டுல அதிமுகவோட பாஜக பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். அவருடைய இலக்கும் அவர் ஏற்கனவே பேசின கூட்டத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய டார்கெட் 2031 தான் அப்படின்னு சொல்லிட்டு. தாவேகா காரங்க கூட நாளைக்கு தேர்தல் வைகி நான் நிக்கிறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேட்பாளரே இல்லாத கட்சி. ஆனா இத்தனை ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய பாஜக நயினார் நாகேந்திரன் 2031 தான் நம்ம இலக்கு அப்படின்னு பேசுறாங்கன்னா, அப்ப அதற்குள் அதிமுக வீக் ஆயிரும். அதிமுக வீக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுதான் அதுல ஓட்சுவரி மாதிரியான பல தில்லு முள்ளுகளையும் அவர்கள் அரங்கேற்றுவதற்கு ரொம்ப வசதியான விஷயமா போயிரும் அப்படின்றதுதான்.